வணக்கம். இன்னைக்கு இந்த சர்வாங்காசனம் எப்படி பண்ணுறது, இதோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்வ அங்க ஆசனா. ஸோ சர்வ அங்க ஆசனானா சர்வம் அப்படின்னா எல்லாம், அங்கம் அப்படின்னா நம்ம உடல் பகுதி, உடல் பாகங்கள், ஆசனம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் ஆசனா. இதில் குணப்படுத்த முடியாத ஒரு உடல் உபாதை எதுவுமே கிடையாது. அதனால தான் சர்வாங்காசனான்னு பேர். ஸோ இது எல்லா ஹோல் பாடி பார்ட்டுக்கும் எல்லா ஆசனா, எல்லா பாடி பார்ட்டுக்கும் ஒரு உடல் பயிற்சி இருக்கும் இந்த ஆசனால. அதனால தான் இந்த சர்வாங்காசனா அப்படின்றது பேர். ஸோ இது ஒரு இன்வர்ஷன் சீரீஸில் வரும். அது இன்வர்ஷன் அப்படின்னா காலை கம்ப்ளீட்டாக தூக்குற மாதிரி ஒரு ஆசனம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆசனாஸ். இது எல்லாருமே இம்மீடியட்டாக பண்ண முடியாது. இப்போ இந்த ஆசனா பண்ணுறதுக்கு உங்களுக்கு அகைன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பாடி ப்ரிப்பேர் பண்ணாதான் இந்த ஆசனாவை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஒரே நாளில் நம்ம ஆசனாவே பண்ண முடியாது. இப்போ இதை போயிட்டு நம்ம டைரெக்டாக ஒரே வாரத்துலேயோ இல்லை ஒரு 10 நாள்லேயும் நாம் இந்த ஆசனாவை நம்ம பண்ணணுன்ட்டு நமக்கு ஆசை வந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் பின்னாடி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த ஹை பிபி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ப்ராப்ளமு, இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க இந்த ஆசனா தவிர்க்கணும். இப்போ நார்மல் பர்சன்ஸு எல்லாருமே இந்த ஆசனாவை பண்ணலாம். இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு இந்த ஆசனா நல்லா வரும், ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால இந்த ஆசனாவை அவங்க தவிர்ப்பாங்க. எங்கே விழுந்துட்டு போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது எப்படி பண்ணணும்னா, இது சூப்பைன் போஸ்டர் அப்படின்னு பேர். சூப்பைன் அப்படின்னா கீழே படுத்துட்டு கால் மேலே தூக்கிட்டு பண்ணுற ஒரு ஆசனா. சூப்பைன் அண்ட் இன்வர்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வரும். இன்வர்ஷன் அப்படின்னா காலை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு தலைப்பகுதி கீழே இருக்கும், கால் பகுதி மேலே இருக்கும். அப்படி பண்ணுற ஆசனா தான் இந்த இன்வர்ஷன் சீரீஸு. சூப்பைன் போஸ்டர்ஸ்ன்றது காலை மேலே தூக்குறது. ஸோ அதாவது இந்த ஹிப்ஸ் எல்லாம் கீழே இருக்கும், அதுதான் சூப்பைன். இன்வர்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக மேலே தூக்குற மாதிரி இருக்கிற ஆசனா. இப்போ இந்த ஆசனாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு, பேராதைராய்டு. இப்போ எங்கிட்டே நிறைய பயின்று சென்றிருக்கார்கள் இந்த ஆசனங்கள். இந்த ஆசனம் பண்ணும்போது இந்த தைராய்டு, பேராதைராய்டு அப்படின்ற அந்த பகுதி பாகம் இந்த கழுத்து பகுதியில் இருக்குது. அந்த ஆசனா பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 ஆசனாக்கும் 2 தைராய்ட்ஸுக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். இந்த பிளட் சர்க்குலேஷன் போக 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 அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் கம்மியாகிடும். இது இந்த பெண்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த தைராய்டு ப்ராப்ளம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆசனா. இதுவும் இந்த ஆசனா டைரெக்டாக பண்ணக்கூடாது. இது பாடியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த பாடி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது ஒரு விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா லோ பேக், அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டோட பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைட்னஸ் இருக்கும். இதுதான் லோ பேக் டைட்னஸ் அப்படின்னு பேர். அந்த லோ பேக் டைட்னஸ் இருந்தால் இந்த ஆசனா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெயின் இருக்கும், அந்த கழுத்து பகுதியில் இதுலலாம் நிறைய பெயின் இருக்கும். அதை அது பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆசனாவை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், அதாவது இந்த தைஸுக்கு பின்னாடி இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸை டைட்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஆசனா பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு விபரீத கரணி அப்படின்ற ஒரு ஆசனா இருக்குது. இது சர்வாங்காசனாவோட ஒரு ஷார்ட் சீரீஸ், ஒரு சிம்பிள் சீரீஸ். அந்த சீரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்வாங்காசனா பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் சர்வாங்காசனா கம்ப்ளீட் பர்ஃபெக்ட். இந்த விபரீத கரணி கொஞ்சம் ஒரு 60% ஒரு பெனிஃபிட்ஸ் வரும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது. கொஞ்சம் வயசானவங்கள் கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த காலை கொஞ்சம் நல்லா இந்த பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வித் சப்போர்ட், யாராவது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சர்வாங்காசனாவை பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து வித்தவுட் எனிபடி சப்போர்ட், யாரும் இல்லாம இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு குருமுகமா பண்ணாதான் இது வந்து நல்லது. இல்லைன்னா சேஃப்டி கிடையாது இந்த ஆசனா பண்ணும்போது. இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மலச்சிக்கல் ஆகட்டும், அதுக்கப்புறம் கால் வலி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஷோல்டர்ஸில் ப்ராப்ளம் ஆகட்டும், பேக் பெயின் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிவர்த்தி பண்ற ஒரு இது இருக்கு இந்த ஆசனாக்கு. இது அதனால தான் இது வந்து இந்த சர்வாங்காசனா அப்படின்னு பேரு. இந்த சர்வாங்காசனா எப்படி பண்றது அப்படின்றது நம்ம ஸ்ரீஷா பண்ணி காட்ட போறாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சர்வாங்காசனாவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராக்கிங் கொடுக்கணும். இது வந்து இந்த பவனமுக்தாசனா அப்படின்னு பேரு. இந்த பவனமுக்தாசனா ராக்கிங் கொடுங்க. இது ஏன் இந்த ராக்கிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பேக்ல மசில்ஸ் எல்லாமே வந்து டைட்டா இருக்கும். அப்பர் பேக்கு, மிட் பேக், லோவர் பேக், இந்த மசில்ஸ் நம்ம நார்மலா எல்லாருக்குமே வந்து டைட்டா இருக்கும். இதுவும் மார்னிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த பாடியில். அதுவும் இப்போ வந்து கோல்டு சீசன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், ஸ்டிஃப்னஸ்ஸு. அதனால் இது நம்ம பண்ணோன்னா நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகும். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே படுத்துக்கோங்க ஷவாஸ்னால. ஒரு 2 or 3 பிரெத்ஸ் நல்ல சுவாசத்தை இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ மெல்லமா 2 காலை பிடிச்சிட்டு, தைஸை பிடிச்சிட்டு நல்லா ராக்கிங் கொடுங்க. 2 காலை பிடிச்சிட்டு நல்லா ராக்கிங் கொடுங்க. இது இந்த முதல்ல பண்ண அந்த பவனமுக்தாசனோட ஒரு செகண்ட் ஸ்டேஜ் இது. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த நெக் மசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். யூஸ்வலாக அந்த நெக்கில் வந்து நமக்கு வந்து டைட்னஸ் இருக்கும். அந்த நெக் மசில்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து எவ்வளோ வேணாலும் போகலாம். நீங்கள் அந்த கால் வந்து எவ்வளோ கீழே உங்களால் இறக்க முடியுமோ அவ்வளோ கீழே இறக்கலாம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதர் எக்ஸசைஸ்க்கும் இந்த ஆசனாஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதர் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆசனாஸ் அப்படி கிடையாது. ஆசனாஸ் வந்து நமக்கு எப்போ நமக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கோ, நம்மளால் பண்ண முடியலையோ, அது கொஞ்சம் நம்ம ஷவாஸ்னா, இதுதான் ஷவாஸ்னான்னு பேர். ஷவம் ப்ளஸ் ஆசனா, ஸோ ஷவாசனான்னு பேர். கார்ப்ஸ் மாதிரி போஸ்டரு. ஸோ இந்த ஷவாசனாவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நாம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து ஸ்டெப் 3. இது வந்து மெல்லமாக நீங்கள் வந்து ஹலாசனா போங்க. இந்த ஹலாசனாவே வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இந்த காலை வந்து கீழே வைக்க முடியலை அப்படின்னா ஸ்லைட்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த கால் கூட கீழே வைக்க வேணாம். இந்த முட்டி லைட்டாக மடக்கிக்கோங்க. முட்டி மடக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த லோ பேக்கில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் நம்மளால் இது வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியல அப்படின்னா, இது வந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து இந்த காலை பிடிச்சிக்கணும். மெல்லமாக பிடிச்சிட்டான்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பிடிக்கிறவங்க எவ்வளோ நேரம் பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, இது வந்து ஒரு குருமுகமாக பண்ண வேண்டிய ஒரு ஆசனம். இதெல்லாம் நீங்கள் தெரியாதவங்கள உட்கார வச்சு அவங்கள கையை பிடிங்க, காலை பிடிங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து
விபரீதமாக இருக்கும் இதோட எஃபெக்ட். அதனால் நீங்கள் ஒரு டீச்சரை வச்சுட்டு பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது மெல்லமாக சர்வாங்காசனம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். திருப்பி மெல்லமாக போங்க, காலை உயர்த்தி ஹலாசனாலிருந்து மெல்லமாக அப்படியே சர்வாங்காசனம் போங்க. இது ஷோல்டர் ஸ்டாண்டுன்னு பேர், இது பேர். ஸோ நம்ம ஹோல் பாடி வெயிட்டு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் இருக்கு. அதாவது ஷோல்டருக்கு சென்டரில் இருக்கு. அதாவது ஷோல்டருக்கு சென்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுதான், தட் இஸ் இந்த வெர்டபிள் காலம் தான், ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு. ஸோ அந்த முதுகெலும்பில் தான் வந்து நம்ம ஹோல் பாடி வெயிட்டு அங்கே தான் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ ஷோல்டர் ஸ்டாண்டு. ஸோ இந்த எல்போஸ், அதாவது இந்த முழங்கை வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இந்த ஹோல் ஆசனாக்கு அதுதான் வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இப்போ மெல்லமாக கீழே இறக்குங்க. இப்போ கீழே இறக்குறதும் வந்து ஒரு டெக்னிக். ஸோ மெல்லமாக உங்கள் பாடி வெயிட்டை இறக்கணும். இது வந்து நீஸ் பெண்ட் பண்ணி மெல்லமாக கீழே இறக்கணும். சில பேர் வந்து சட்டுன்னு விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கேயாவது அடிபடுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதனால மெல்லமாக பண்ணணும் இந்த ஆசனாவை. திருப்பி பண்ணுங்க. இப்போ இதுதான் வந்து சர்வாங்காசனம். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மெல்லமாக ரிலீஸ் பண்ணுங்க. காலை மெல்லமாக கீழே இறக்கி ஹிப்ஸை கீழே இறக்குங்க. இப்போ ரிலாக்ஸேஷன் போஸ்டருக்கு போயிடுங்க. இந்த சர்வாங்காசனாவோட பெனிஃபிட்ஸ், பலன்கள் என்னன்றது நம்ம பார்த்தோம். யார் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே வந்து நாம் வந்து ஆலோசனை பண்ணி பார்த்தோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம பார்த்தோம். இதை வந்து ரொம்ப கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன், இது இந்த அட்வான்ஸ்டு ஆசனாஸு. அதனால் இது வந்து யாராவது வந்து குருமுகமாக ஒரு ப்ராப்பர் டீச்சர் வச்சுட்டு பண்ணால் இதோட பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பண்ணணும். நன்றி, வணக்கம்.